World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தென்னிந்திய ஜோதிட பிரிவினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் திருமதி பரிபூர்ணம் அம்மா அவர்களுக்கான காணொளி. மேடைகளில் பாரம்பரியத்தின் பகல் நிலவாய், ஜோதிடத்தின் சுடரொழியாய், கருத்தரங்கில் காட்சி தரும் தனிமொழியாய் வளம் வரும் பாரிஜாதகமே, நலம் தரும் நம்பிக்கை நாயகியே. எளிமை, பொறுமை, நிதானம், அன்பான சொல்லாடல் இவை யாவும் உங்களின் வசம் உள்ளதால் அனைவரின் மனதிலும் பதியம் இட்ட மல்லிகையாய் அமர்ந்து விட்டீர்கள். உங்களின் விடாமுயற்சியும் ஜோதிடத்துறையில் உள்ள அதீத ஆர்வமும் ஓயாத உழைப்பும் முயற்சியும் பயிற்சியும் மேடைகள் பல காணவும் மாலைகள் பல சூடவும் மகத்துவம் கொண்ட ஜோதிட கலைவாணியாக வலம் வரவும் வழிவகுத்தது என்பதில் ஐயமில்லை. திருமதி பரிபூர்ணம் அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. அடுத்தது ஈரோடு பரிபூர்ணம் அம்மா வீடு மனை யோகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சிறு உரை 10 நிமிடத்தில் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க குருவே துணை. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் 5 என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 கால் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். ஏன்னா இப்போ எல்லோரும் திரும்பி நிகழ்ச்சி முடிஞ்சோடனே எங்கே போவீங்க? வீட்டுக்கு. அதனால் வீட்டை பற்றி பேசி சீக்கிரமாக உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறோம். 8 மணி வரைக்கும் நாங்கள் இருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இருக்கிறவங்க இருந்து அப்புறம் 8 மணிக்கு மேலேயும் வீட்டுக்கு தான் போகணும், இல்லைன்னா வீட்டுக்காரமா வந்துடுவாங்க. ஓகே, வாழ்க வளமுடன். வீடு பேரும் அதே தான் கடைசியில் சொன்ன மாதிரி. அது இப்போ அவர் ஐயா சொன்ன மாதிரி ஆத்மா பிரியும் போது வீடு பேர் போய்க்கலாம், இப்போ வீட்டுக்கு போகலாம். ஓகே, வாழ்க வளமுடன். ஆனால் 12 லக்கணத்துக்கு சொல்ல மேச லக்கணத்துக்கு மட்டும்தான். இந்த மேச லக்கணத்துக்கு மட்டும் வீடு மண் மனை யோகம்னு சொல்லி கொடுத்த எனது குருநாதர் நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயாவுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். அதை விட இன்னொரு பாக்கியம், குரு முன்னாடியே பேசுறதுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. சமீப காலமாக அவருடைய சப்ஜெக்டை தான் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு வரேன். சரி, சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ மேச லக்கணத்துக்கு கடகத்தில் சந்திரன் இருந்தால் பல இடங்கள் வீடுகள் அமையும். சுருக்கா அவர் ஐயா கொடுத்த 10 நிமிஷத்தை விட ஷார்ட்டாக சொல்லிட்டு வந்தார். ஏன்னா மேச லக்கணத்துக்கு மட்டும் சொல்லிட்டேன். அடுத்து சிம்மத்தில் இருந்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே போல் தான் வீடுகள் மனைகள் எல்லாமே அமையும், இடங்களும் கூட அமையும். அதுக்கு உதாரணம் என்னுடைய பேரனே தான். ஏன்னா அவன் மேச லக்கணம், சிம்மத்தில் மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ பாட்டியோட சொத்து பேரனுக்கு கண்டிப்பாக போய் சேரும். மாப்பிள்ளையும் மேச லக்கணம் தான். அப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு எங்கள் சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேச லக்கணத்துக்கு குரு எந்த ராசியில் இருந்தாலும் அது எத்தனை கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அத்தனை வீடுகள் கட்டுவார்னாங்க. எங்கள் மாப்பிள்ளைக்கு எங்கள் வீட்டுக்கார் கட்டித்தரேன்ட்டார். அதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது பொது குறிப்பு தான். 3ஆம் இடத்து அதிபதி கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் மாமனார் வீடு கட்டி தருவார். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அப்போ மாமனார் வீடு கட்டி தர்றாருன்னு எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரும் கொடுத்து வச்சோன்னே தான் மாமனார் சொத்தில் தான் அனுபவிக்கிறாரு. சரிங்க, ஓகே. ஏன்னா சிரிச்சிட்டு எனக்கு மீனாட்சி மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் சிரித்து மேடையில் பேசியே பழக்கமாயிட்டதுனால
சிரிப்பு தான் வரும். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, துலாத்தில் சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு வந்து வீடுகள் நிறைய வந்து போகும். ஆனால் ஒரு வீடு கூட நிலையாக இருக்காது. அதுக்கு காரணம் சார்கிட்ட கேட்டுக்குங்க. நானும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ரகசியமாக வச்சுக்கணும். தனுசில் சந்திரன் இருந்தால் வீடு, தோட்டம், பங்களா, விளைநிலங்கள், இடங்கள் இத்தனையும் அமையுங்களாமா. அப்போ அடுத்த பிறவியிலையாவது யாராவது மேச லக்கணம் தனுசு ராசியில் பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க. இந்த பிறவியில் கிடச்சவங்க கொடுத்து வச்சவங்க. இப்போ யாரோ காலையில் கூட சொன்னாங்க, குருஜி தான் சொன்னார், அரண்மனைக்கு எத்தனாம் பாவம்னாரு, 10ஆம் பாவம் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அடுத்து மகரத்தில் சந்திரன் இருந்தால் அதே போல் வீடுகள், விளைநிலங்கள், மனைகள் எல்லாமே கிட்டும். மகரத்தில் செவ்வாய் இருந்தால் காலபுருஷத்துக்கு அது 10ஆம் இடம். அடுத்து மேச லக்கணத்துக்கு அதிபதியும் செவ்வாயே, அவங்களுக்கு மனயோகம் அதிகமாக கிட்டும். அடுத்து குரு ரிஷபத்திலோ மீனத்திலோ இருந்தால் அழகிய அற்புதமான வீடு அமையும். செவ்வாய் மேசத்திலிருந்து சுபர் பார்வை மட்டும் பெற்று அசுபர்கள் தொடர்பு இல்லாமல் புதன் துலாமிலோ மகரத்திலோ இருந்தால் இதுதாங்க ஹைலைட் பாயிண்ட்டு, எதிரிகளோட வீடு கிடைக்கும். இது யாராவது நினச்சி பாருங்கள், அவங்கவுங்க வீடே பெருசு, இது எதிரிகளோட வீடு அமையணுன்னா இத்தனை ஃபார்முலா இருக்கணும். அப்போ செவ்வாய் மேசத்தில் இருக்கணும், சுபர் பார்வை மட்டும் பெறணும், அசுபர் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதன் துலாம்லேயும் மகரத்தில் இருந்தால் எதிரிகளினோட வீடு கிடைக்கும். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு, ஆமாம், அதனால் ஆனால் மேச லக்கணக்காரங்க கடுமையாக ஒழிப்பாங்களாம்மா. அதுக்கு உதாரணம் நகுலன்னு சொல்லியிருக்கிறாரு, அதையும் அவர்கிட்டயே கேட்டுக்குங்க. அப்போ மேச லக்கணக்காரங்க கடுமையாக உழைப்பாங்க, முயற்சி செய்வாங்க, வீடு வாங்குவாங்கன்னா எதுக்கு எதிரிகளோட வீடை போய் அவர் வாங்கணும்? ஆனால் ஃபார்முலா அங்கே அப்படி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேச லக்கணத்துக்கு நீங்கள் இப்போ ஐயா காலையில் வர்க்க சக்கரை பற்றி சொன்னார். சதுர்த்தாம்சத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம் பாவம் சரலக்கணம் ஆச்சுன்னா பல ஊர்களில் வீடு கட்டுவாங்க. அப்படி வீடு கட்டுறதுக்கு சரி எனக்கெல்லாம் மேச லக்கணம் இல்லைங்க, நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாம் இல்லைங்க, ஆனால் எனக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இவ்வளோ பாயிண்ட் சொல்லிவிட்டேன். அதுக்கு 4 பரிகாரம் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்துக்கிறேன். வாழைப்பழம் தாரோடு வாங்கணுங்க, சும்மா சீப்பெல்லாம் இல்லை. வாழைப்பழம் தார் வாங்கிட்டு பழனி மலைக்கு போகணும். பழனி மலைக்கு போய் அந்த வாழைப்பழத்தாரை முருகன் பாதத்தில் வச்சு கும்பிட்டுட்டு அந்த வாழைப்பழத்தாரை எடுத்துகிட்டு பழனி மலையில் மொட்டை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பழமாக கொடுத்து தாரை முடிச்சுட்டு மீண்டும் போய் முருகனை பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தால் வீடு சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளும் நிறைவேறும். 1. 2வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடு அமையணும்னு சொல்லுவாங்க, ஆனால் உழைக்கவே மாட்டாங்க. ஆனால் ஈஸியாக ஒரு வேலை இருக்குது. அபிராமி அந்தாதித்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை நீங்கள் இடம் பார்த்து சொல்லணும். உங்களுக்கு எந்த இடம் வேணும்னு இல்லை, ஏதோ ஒரு காலி இடத்த பார்த்தாது, வீட்டை பார்த்தாது, பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொலி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவசுந்தரி சீரடி அபிராமிக்கு அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வந்தால் கண்டிப்பாக இடம் கிடைக்கும். அதுக்கு நான் ஒரு உதாரணம். ஏன்னா எனக்கு உழைக்கலாம் தெரியாது. அப்படி அந்த அபிராமி அதே கிளாஸ்க்கு யோகா கிளாஸ்க்கு போகையிலலாம் எங்கேயாவது இடம் பார்த்தா நின்று சொல்லிட்டு தான் போவேன். அப்போ இடம் அமைஞ்சது. அது இங்கே முத்தம்பாளையத்திலே கிடச்சிருக்குது. அதனால் பூமாதேவிக்கு ஒரு நன்றி. அடுத்து வீடு மனை யோகா வேணும்னா நீங்கள் மண்ணச்சநல்லூர் பூமிநாதர் கோயிலுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அடுத்து வீடு விற்கணும், வாடகைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த முருகன் கோயிலுக்கு போய் பன்னீரால் அபிஷேகம் செய்து அந்த பன்னீரை கோமுகி வழியாக பிடிச்சிட்டு தெளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவள் போய் தெளிச்சிட்டு அப்படி ஒரு செகண்ட் ரிலாக்ஸாக உட்காந்து அப்போவே ஒருத்தர் 2 வீடையும் நானே வாடகைக்கு எடுத்துக்கிறேன்ட்டாங்க. ஸோ இது ஒரு வெற்றி அடையாளம். அடுத்து பார்த்திங்க, இடம் விற்கலையா அப்படின்னு சொன்னால் கண்டங்கத்திரியும் தக்காளி விதையும் சாறு எடுத்து அதை சீரக தண்ணியில் கலந்து அந்த இடத்துல தெளிச்சிங்கன்னா விற்காத இடம் கூட விற்றுரும். ஸோ இந்த மாதிரி இன்னும் அடுத்த முறையில் வாய்ப்பு கிடைக்கும்போது தொடரலாம். ஏன்னா இப்போ எல்லோரும் பேசும்போது டைம் பார்த்துட்டே இருந்தாங்க, அதனால் நாம் பேசும்போது யாரும் டைம் பார்க்கக்கூடாது. அதனால் இதோடு நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எனது குருநாதர் மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், குருநாதர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.